அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305585855. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதுல வின்னிங், சக்சஸ், வெற்றிக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பாலசரவணன் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார். மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லாமல் அதே நேரம் பலார் நிறைஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இல்லை, லவ் இதில் ஒரு முக்கியமான போர்ஷன். பட் லவ் மட்டுமே படம் கிடையாது. வணக்கம்ண்ணா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பார்க்கிங் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் லப்பர் பந்து இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்தப்ப ஒரு கிரிக்கெட்கான படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பேர் லப்பர் பந்துங்கிறது யாரோட ஐடியா? இல்லை, டேரக்டரோட ஐடியா தான். டேரக்டரோட ஐடியா தானே இருக்கணும். ஓகே. ஏன்னா ஊர் சைட்லலாம் நான் அந்த ஸ்டம்பர் பால், லப்பர் பால் டோர்னமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து நாங்களாம் வந்து நான் சின்ன வயசில் நிறைய கிரிக்கெட்லாம் விளாடும்போது டென்னிஸ் பால் அப்படி தான் விளையாடிருக்கோம். அதை விட்டால் நமக்கு இந்த கார்க் பால் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக விளையாடும்போது அப்படி விளையாடுவோம். பட் அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து லப்பர் பந்து, ஸ்டம்பர் பால்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுனால டேரக்டருக்கு வந்து அது எப்படி அந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். ஸோ ரொம்ப கலோக்கியலாக கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எந்த ஊருக்கு எந்த ஊரை ஜாகிரஃபியாக நம்ம எடுத்து பண்ணுறோமோ அதுக்கு நம்ம உண்மையான ஒரு டைட்டில் கொடுக்கணும்ல. நம்ம அந்த ஊரில் கதை எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வேற ஏதாவது ஒரு பேர் வச்சு அது கனெக்டிங்காக இருக்காது, கதைக்கு இருக்கும். ஸோ அப்படி வச்சுதான் நினைக்கிறேன். ஓகே. அட்டகா தினேஷ் கூட நடிக்கிறீங்க. போஸ்டர் பார்த்தப்ப தெரிஞ்சது கெத்து கேரக்டர் அவர் ப்ளே பண்ணாங்க. ஆமாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே, இவங்க 2 பேருக்கு தான் கான்ஃப்ளிக்ட் வரப்போகுது, இவங்க 2 பேர் தான் ஆப்போசிட் டீம்ல விளையாட போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சுது. ட்ரெய்லர் எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அது ஏன் ட்ரெய்லரில் வச்சிங்க? இல்லை, அது எப்படியா இருந்தாலும் இப்போ சரி ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷோ பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அதில் சஸ்பென்ஸாக வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் படத்தோட யூஎஸ்பி. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ இந்த சுவாரஸ்யம் மிஸ் ஆயிருக்கும்ல ட்ரெய்லரில். ஸோ ட்ரெய்லர்ன்றதே இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி படத்தோடைய ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் இதான்ப்பா படம் அப்படின்னு காமிக்கிறது தான். ஸோ அதில் வந்து இது மறைக்க வேணாம் அப்படின்றது ஒரு கான்சியஸான ஒரு டிசிஷன் தான். கிரியேட்டிவ் டிசிஷன் எடுத்தது வந்து டேரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே தான். ஸோ இதுதான் படத்தோட யூஎஸ்பி. அதை நம்ம ரிவீல் பண்ணுவோம். அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றது தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும். அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கும் அவருக்கு வந்து வேற வேற இரு துருவங்கள் அப்படின்னு தெரியுது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு ஆன் ஸ்பாட்ல? இல்லை, 2 பேரோட கான்ஃபிளிக்ட் தான் படத்தோடைய உயிர் நாடியே. இப்போ எப்படி பார்க்கிங்ல வந்து எனக்கும் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது கிரிக்கெட்ல நிறைய எமோஷன்ஸ், லவ், ஃபேமிலி ஆங்கிள் இருக்கு, விமன் அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அழகான விஷயங்கள்லாம் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி கிரிக்கெட், ஈகோ, ஸ்போர்ட்ஸ்ல வர ஒரு சின்ன பாலிடிக்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு பேக்டா இருக்கும். அதாவது யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், கிரிக்கெட் லவ்வர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெறும் ஒரு கிரிக்கெட் படம் அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு டீமுக்கும் சண்டை, அவங்க எப்படி யார் ஜெயிக்க போறாங்க, ட்ரோஃபி யார் வின் பண்ண போறாங்க அப்படி இல்லை. இதுல வின்னிங், சக்சஸ், வெற்றிக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படம் ஷூட்டிங் பண்ணும்போது எந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து செமையா ஒர்க் அவுட் ஆகும் தியேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன், குறிப்பிட்ட சீன் இருக்கா? பாலசரவணன் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார். பாலசரவணன் வந்து நீங்க நிறைய கவுண்டர்ஸ் போட்டு காமெடி, ஃபன், ஜாலியா கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி நிறைய படங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அது நிறைய படங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. இந்த படத்துலயே அந்த மாதிரி நிறைய கலாய்ச்சிருக்காரு, நிறைய கவுண்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. பட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப சட்டிலா அழகா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லாம ரொம்ப அழகா, ஆனா அதே நேரம் பலார் நிறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 டைலாக் ஒன்று இருக்கு. அது வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்திலேயே சொல்றேன், இப்போ நான் நடிச்சேன் என் சீன் அப்படிலாம் இல்லை, அந்த சீன் எனக்கு குறிப்பிட்ட அவரோட அந்த சீன் காளி வெங்கடேசன் கூட இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலி. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பொதுவாகவே ஹரிஸ் கல்யாண் அப்படின்னா சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க அதிக ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க. இவன் சொல்லி ஆபீஸ்ல யாரோ சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. இல்ல அப்படி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, உங்களை சொன்னா நம்புவாங்கல்ல. இல்ல யாரோ சொல்லி கூட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நீங்க சொல்லணும் அப்படின்னு. இல்ல சொல்றா. ஸோ இந்த படத்துல வந்து என்ன மாதிரியான ரொமான்டிக்கான ஒரு ஹரிஸ் கல்யாணம் வந்து பார்க்க முடியும் நாங்க? இல்ல, லவ் இதுல ஒரு முக்கியமான போர்ஷன். பட் லவ் மட்டுமே படம் கிடையாது. எனக்கு என்னன்னா அந்த நம்ம பிபிகேல அப்புறம் இஸ்பேட் ராஜால பண்ணது வந்து நான் தாராள பிரபுல உடைக்கணும்னு ட்ரை பண்ணேன். பார்க்கிங்ல வந்து
வேற ஒரு டைமென்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரூரல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இதுல லவ் இருந்தாலும் அன்பு ஹரிஷ்கெல்லாம் அன்பா தான் தெரிவாரு. பார்க்கிங் ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய வெற்றி படமா அமையுது. அந்த ஸ்ட்ரீக்கை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிருக்கலாம், டீசல் பண்ணிட்டு இருந்தீங்க, இது பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ரிலீஸ் டைம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாம், ஏதோ உங்க ஐடியா இருந்துச்சு? எது பார்க்கிங்? இல்ல, பார்க்கிங்க்கு அப்புறம் ஆக்சுவலி லப்பர் பந்து வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வர வேண்டியது. ஓகே. பட் இப்போ நிறைய விஷயங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா ஒரு படம், ஒரு ஓடிடி அவங்களுடைய ஒரு இது இருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு மற்ற படங்கள் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு இருக்கு, அந்த ப்ரொடக்ஷன்ல வேற என்ன படங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, வேற என்ன படங்கள் இருக்கு ரிலீஸுக்குன்னு இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு படம் வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கினாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு இந்த டயத்துல நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஆமா இந்த டைம் வந்தா நமக்கு கரெக்டா இருக்கும், மற்ற படங்கள் இருக்கு, பெரிய படங்கள் இருக்கு, இந்த டேட்ல வந்தா கரெக்டா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த டிலே. ஏன்னா படம் வந்து நாங்க ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மார்ச்சே வந்து படம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்தது. ஸோ அதனாலதான் அந்த டிலே இன் ரிலீஸ். ஸோ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகன் டு ஹீரோவான காலகட்டத்தை பற்றி தான். இப்பவும் சினிமா ரசிகன் தான். இல்ல இப்ப ஹீரோ ஆயிட்டீங்கல்ல, இப்ப சின்ன வயசுல சினிமாக்கு வர. ஓ அப்படி ரொம்ப சின்ன வயசுல சொல்றீங்க. ஓகே. முதல்ல தியேட்டர்ல பார்த்த படம் என்ன? ஜென்டில்மேன். யார் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஹீரோ? எந்த படத்துல இருந்து? ரஜினி சார் தான். ஆப்வியஸா. ஆமா. எந்த படத்துல? பாஷாக்கு முன்னாடியில இருந்து, ஏன்னா பாஷா 95-96ல வந்து நினைக்கிறேன். ஸோ நான் அந்த 94-95, ஏன்னா எனக்கு அப்போ 5-6 வயசு. ஓகே. ஸோ சின்ன வயசுல படம் நம்ம என்ன அந்த மூளைக்கு என்ன தெரியுமோ அதை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம் இல்லையா. அதெல்லாம் டிவில பார்த்து ஃபேன். ஆமா ஆமா. சின்ன வயசுல வந்து ரஜினி சார் நான் பாஷாவே தியேட்டர்லயும் பார்த்திருக்கேன் அந்த வயசுல. ஓகே. ஆமா ஆமா. அப்ப உங்க வீட்ல டெய்லி உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும் தியேட்டர் கூட்டி போவாங்க? இப்பெல்லாம் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டு போறாங்க. அதுலயுமே இருக்கு. என்னெல்லாம் கூட்டி போறாங்க? அதான் கேக்குறேன். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க. இப்போ வந்து இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த படங்கள்ல இருந்து இந்த படம் என்னோட லைஃபை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதாவது படம் இந்த படத்துல அது நான் சொல்ல விரும்பல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேணா ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னாலே கண்டுபிடிச்சு. இதுவா இருக்குமா? குடும்பத்துல பிரச்சனை வரும்போது வேணாம் ப்ரோ. ஒரு ஃபேவரட் லவ் படம்? மின்னலே பிடிக்கும். அதுக்கும் முன்னாடி கதிர் சாரோட படம் இதயம். மௌனராகம் இன்னைக்கு வரைக்கும் மௌனராகம் எனக்கு ஏதோ யூடியூப்ல ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது மௌனராகம் மூவி இந்த கேப்சூல்னு சொல்லிட்டு 3 மினிட்ஸ்ல சக்குன்னு ஒரு எடிட் போட்டு அந்த பிஜிஎம் சாங் போட்டுருந்தாங்க. பார்த்த உடனே அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துல அந்த பாடல்கள் உங்களுக்கு ஃபேவரட்? ஆமா ஆமா ஆமா. இந்த ஒரே இந்த பாடுனதுக்கு அப்புறம் அதை வச்சு அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ எஸ்ஜே சார் எனக்கு கண்ணுக்கு வராரு, இப்போ காப்பாத்துறாரு என்ன வேணாம். நீங்க நல்லா பாடுவீங்க பாத்தீங்களா, நீங்களே சொல்லி மாட்டீங்க. அப்படி சொல்லலாம். இல்ல ப்ரோ, அது வேணாம். அப்புறம் பாடி எப்படி போடுறாங்க ஃப்ரெண்ட் மீ அண்ட் மை ஃப்ரெண்டின் பாட்டுக்கு பாட்டு ஆடும்போது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாருங்க. எதுக்கு தேவையில்லாம மீன் மெட்டீரியல் ஆயிட்டு. அதே மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக்கான படம் எப்போ போட்டாலும் நான் பாத்துருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பாஷா. இப்போ வரைக்கும் கேடிவில அதை எப்போ போட்டாலும் அது எப்போ போட்டாலும் எப்போ பார்த்தாலும் அது அதான் அது. அப்புறம் நாயகன். கல்ட் கிளாசிக். ஏதாவது ஒரு ஆக்டரை வந்து நீங்க வந்து ரிசம்பிள் பண்ணி இந்த மாதிரி டயலாக் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? இவரு சிம்பு அண்ணா. ஆமா. சரி, ரொம்ப சின்ன வயசுல இல்ல, ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ், அந்த காலேஜ் அந்த டைம்ல. ஆமா. என்ன மாதிரியான டயலாக்ஸ்லாம்? இல்ல அது அந்த மாதிரி பேசுவோம், அந்த இப்படி மாதிரி பண்ணுவோம் மாதிரி. இப்படி பேசும்போது டே ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதடா அப்படின்வாங்க. வல்லவன் படத்துல வர நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணுவாங்க அந்த. ஆமா ஆமா. என்ன அந்த முட்டி சீசி அந்த சீன் தான் வந்து உண்மையாவே அப்போ வந்து அந்த டப் ஸ்மாஷ் அதெல்லாம் ஃபேமஸா இருந்தது இல்லையா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ பண்ணிருக்காரு நிறைய. ஆமா. ஓகே. சரி, வந்து ஒரு சீன் வந்து எப்பயுமே நான் என்ஜாய் பண்ற ஒரு சீன். இப்ப எப்படின்னா படையப்பால வந்து ரஜினி சார் வந்து அந்த ஊஞ்சல் இப்படி பண்ற சீன் வந்து எனக்குலாம் சின்ன வயசுல வந்து எப்ப போட்டாலும் பார்ப்பேன். இப்போ வரைக்கும் அந்த சீன் எனக்கு பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சீன் எந்த படத்துல வந்து? போக்கிரி. சூப்பர். அதுல வந்து கடைசியில அந்த ரிவீல் இருக்கும்ல, அப்படின்னு ஒண்ணு தளபதி ஓடி வருவாங்க. கூஸ் பம்ப்ஸ்.
நமக்கு அந்த ட்விஸ்ட் தெரியும். சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே, இப்போ நமக்கு ஒரு 50,000 தடவை பார்த்துருக்கோம், ஆனாலும் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அது. ஆனா அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு எலிவேட் பண்ற சீன் வேற இருக்கும். சத்தியமூர்த்தி மாறுத்தட்டி சொல்லுவேன்டா டேராடூன் பேட்ச் நம்பர்லாம் சொல்லுவார்ல, அந்த இடத்துல இருந்து ஏறிடும். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பிக் பாஸ் வருது. ஆனா பிக் பாஸ் உங்க கேரோட பிரேக்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து பிக் பாஸ் தான். ஏன்னா நான் ஒரு 48 நாள் இருந்தேன். ஒரு 2-3 படம் நடிச்சு ஒரு ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருந்தா என்ன கிடைக்குமோ அது வந்து அங்க அந்த ஒரு 48 நாள்ல கிடைச்சதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது ஒரு என்ன சொல்றது, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அண்ட் எனக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது லைஃப்ல. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த பியார் பிரேமா காதல் படத்தோட கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டே பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே இந்த படம் தான் பரிஸ்கெல்லாம் தான் பக்காவை பிக் பாஸ் யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் வந்துச்சு. பியார் பிரேமா காதல் படத்துல ரைசாவை கமிட் பண்ணதுக்கான காரணம் பிக் பாஸ் தான் நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருந்துச்சா? பிக் பாஸ்ல இருந்து ஒரு காம்பினேஷன், அதாவது நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிட்டேன். ஸோ காம்பினேஷனா இவங்க வேற பிக் பாஸ்ல இருந்திருக்காங்களே, சரி காம்பினேஷனா எப்படி இருக்கும், இவங்க 2 பேர் பேரா எப்படி இருக்கும்னு யோசிச்சது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்க லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது லைக் பேரா அழகா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுதான். ஆமா, வெளியில எங்கேயாவது போகும்போது நம்மள யாருக்காவது தெரியுதா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃபேன் மொமெண்ட் கேக்குறாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாருக்காவது தெரிஞ்சிருக்காங்க, அப்படி யாருக்காவது தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாக்குறாங்க, ஓகே 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 நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் யாராவது உங்ககிட்ட வந்து இப்பவுமே யாராவது போட்டோ கேக்குறாங்களோ இல்ல வந்து ஹரிஷ் கல்யாண் இல்ல ப்ரோ ஹரிஷ் கல்யாண் அப்படின்னுவாங்க, ப்ரோ சூப்பர் ப்ரோ படங்கள் பார்த்துருக்கோம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம அந்த வேலையை பார்க்குறோம். ஆடியன்ஸ் நல்லா இருக்கு, அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் லைக் அவங்க கிட்ட போய் சேர்றதுக்கும் தான் நம்ம ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க தானே எல்லாமே. ஸோ அவங்க கிட்டே இருந்து அது வரும்போது அதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ரெக்கக்னிஷன், கிஃப்ட் எல்லாமே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து ப்ரோ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? யார் எடுத்தாங்க? ஞாபகம் இருக்கு ப்ரோ. 2011 நினைக்கிறேன். ஓகே, சுதர்ஷன் சொல்லிட்டு ஒரு பையன். சூப்பர், இப்போ ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்போ சத்தியம் தியேட்டர்னு நினைக்கிறேன். சத்தியம் தியேட்டர். ஸோ அதுதான் மெயின் சத்தியம். ஆமா, அப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஓகே, எந்த இடத்துல நடக்குதுன்னு ஒரு விஷயம். சத்தியம் தியேட்டர். ஆமா, அந்த பையன் பேர் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஆச்சு லைக் டெய்லி டச்ல இருக்கிற ஃப்ரெண்ட் இல்ல, பட் நல்லா தெரியும். இப்போ எனக்கு பேர் சொல்ற அளவுக்கு தெரியும், அவரை பார்த்தா எனக்கு தெரியுன்ற மாதிரி. யாருக்குமே எந்த ஹீரோக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் அமையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிவியில பார்த்து ரசிச்சு கை தட்டினா ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் தோனி சார், அவர் வந்து ரிட்டையர் ஆவாரு, அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறாரு, அது தமிழ்ல தான் முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு, அதுல நம்ம ஹீரோவா நடிக்க போறோம்லாம் வந்து யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் தான். அது வந்து உங்களுக்கு அமையுது. அது அந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கும் போது தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் சைன் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கு அது வந்து ரியலைஸே பண்ண. ஓகே, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம சைன் பண்ணிட்டோம், கதை கேட்டாச்சு, ஓகே அப்படின்னா அதுக்கு மேல என்ன பேர் இருக்கு, இன்னொரு அடி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இது இருந்தது. எப்பவுமே ஹிஸ்டரியில இருக்கும் இல்லையா, சார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் தமிழ்ல தான் பண்ணாங்க, அது வந்து நம்ம தான் நடிச்சோம், இவங்க தான் ஹீரோ ஹீரோயின் இதுதான் அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு எப்பவுமே திங் டு செரிஷ், க்ளோஸ் டு மை ஹார்ட். அது கூட நடந்த கான்வர்சேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா அவர்கிட்ட? அதான் அந்த ஆடியோ லான்ச் போது அப்பதான் மீட் பண்ணோம். அப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பாக்குறேன். அஃப்கோர்ஸ் நம்ம கிரவுண்ட்ல எல்லாம் பாத்துருவோம், அதெல்லாம் சொல்ல நான் சொல்றது இவ்வளவு க்ளோஸா அப்படி சொல்றேன். ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு என்னவோ அந்த டோர் திறந்து அவர் ஒரு பிளாக் அண்ட் பிளாக் போட்டிருந்தாரு, சூட் மாதிரி போட்டிருந்தாரு. எனக்கு இன்னும் பாஸ்டான் இருந்துற மாதிரி இருந்துச்சு. கிட்ட வந்தேன் சார் 1 செகண்ட் அப்படி சொல்லிக்கிறது. அப்புறம் நான் அவங்க கூட சாரோட க்ளோஸா இருக்கிற விகாஸ்னு அவரு இன்னொருத்தர் ஸ்ரவன் சொல்லிட்டு இருப்பாரு, ரைட், அவர்கிட்ட சொன்னேன், sir you watched Basha movie, that entry like that it was like that. அவருடைய அவர்கிட்ட சொல்ல முடியாது அப்படி இருந்தது. ஏன்னா கூட கரெக்டா 4 பேர் நடந்து வந்தாங்க. அது செட்டப்லாம் கிடையாது, டோரை திறந்து அவர் சாதாரணமா நடந்து வந்தாரு. ஆனா நம்ம கண்ணுல பாக்கும்போது அப்படி இருந்தது. அவருக்கு தமிழ் சினிமால வர எல்லா ஹீரோ எலிவேஷன் சாங் போட்டாலும் ஆமா ஆமா அது ஐ திங்க் கிரவுண்டுக்குள்ள போகும்போது நிறைய ரஜினி சார் சாங்ஸ், விஜய் சார் சாங்ஸ், அஜித் சார் சாங்ஸ் எல்லாம் போட்டு, ஆமா எல்லாமே அந்த ஆகாயம் அதெல்லாம் அது வந்து அவர் ஓன் பண்ணிட்டு போயிட்டாரு. அது கூஸ் பம்ப்ஸ் தான்.
அண்ட் வந்து ஸோ உங்களுக்கு வந்து கிரிக்கெட்ல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. ஸோ சச்சின் சொன்னீங்க, தோனி சார் பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ லப்பர் பந்தா இருக்கட்டும், அந்த டைம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கிரிக்கெட் கனெக்ஷன் அது தோனி சார் பார்க்குறோம். அதெல்லாம் இப்போ நிறைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தா அவரை பார்த்தா நான் அழுதுருவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மீட் உங்களுக்கு எப்படி ரொம்ப என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? கிள்ளி பார்த்தீங்க அதெல்லாம்? இல்ல ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து டை ஹார்டஸ்ட். ஓகே. எனக்கும் நானும் டை ஹார்ட் ஃபேன். பட் என்னோட ஒரு 5% எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க, இல்ல 1% எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க. அவங்க இருந்தா எப்படி இருந்திருக்குன்றதுதான் எனக்கு யோசனையா இருந்தது. ஏன்னா நான் பார்த்துட்டேன், ஐயோ அவ பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. பார்க்கிங் ரிலீஸ் ஆகி வெற்றி படமா அமைது எல்லாமே நடக்குது. அது வந்து ஆஸ்கார் நாமினல் போயிட்டு அந்த ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் வந்து நம்ம எல்லாம் நினைப்போம் ஆஸ்காருக்கு நம்ம படங்கள் போகணுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். பட் நம்ம பண்ண ஒரு படம் எதிர்பார்க்காம இந்த அளவுக்கு போய் உட்காருது. அதை நீங்க எப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த விஷயத்தை? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சொல்லவே இல்லை. ஓகே. சினிஷ்க்கு இருக்கு இது ஒரு லெட்டர் வந்துச்சு, மெயில் வந்துச்சு, ஏதோ சொன்னாங்க, நான் அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. எனக்கு இது ஃபர்ஸ்ட் என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியல, இது உண்மையானு தெரியல அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த நியூஸை வந்து சொல்றாரு. ஓ என்னையா அது இவ்வளோ லேட்டா சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லா வெளியே அந்த நியூஸ் வரும்போது தான் அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்புறம் அதை பத்தி உட்காந்து ஆஸ்கார் லைப்ரரினா என்ன, நீங்க என்னென்ன படங்கள்லாம் அங்க செலக்ட் ஆகும், எப்படி அவங்க போகும், எதனால கேட்டாங்க அப்படின்னும் போது சில படங்கள் அனுப்பலாம், சில படங்கள் அவங்களே கேட்டு வாங்கி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அதோடைய ஃபார்மேட். ஆஸ்கார் அவார்டு வின் பண்ண படங்களுடைய ஸ்கிரீன் பிளே இது புக்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். அது இல்லாம சில படங்கள் அவங்க வந்து உலகம் முழுக்க அவங்க ஏதோ ரிசர்ச் கமிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படியோ உங்களுக்கு கேள்விப்பட்டு அங்க போய் ரீச் ஆயிருக்கு, இப்போ அந்த புக் அங்க இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு ரொம்ப சரியலான ஒரு ஃபீலா தான் இருந்தது. அது ஐ திங்க் எல்லா கிரெடிட்டும் டைரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் போய் அது சேரும். ஸோ இப்போ லப்பர் பந்து அடுத்து வருது, டீசல் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட பாட்டெல்லாம் வந்துருச்சு. பேர் சாங் இப்போ அடுத்த பாட்டு வந்துடும், சீக்கிரம் வந்துடும். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் லைனப்ஸ் பார்க்கும்போது? அதுக்கு அடுத்து வந்து விக்னராஜன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவரு நெட்ஃபிளிக்ஸ்ல அந்தகாரம் சொல்லிட்டு ஒரு படம். ஆமா சம படம். ஸோ அந்த படத்தோடைய இயக்குனர் தான் விக்னராஜன். ஸோ அவருடைய இயக்கத்துல ஒரு படம் பண்றேன். ஸோ நீங்கள் ரெகுலராக சோஷியல் மீடியா ஆக்டிவாக தான் இருக்கீங்க, உங்களை பற்றி வர எல்லா மீம்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 மீம் உங்களுக்கு பற்றி என்ன மீம் சொல்லுங்க. சரி சொல்கிறேன், நான் பார்க்கலையே. இல்லை அது மீமா சொன்னால் நல்லா, மீமா உங்களுக்கு கன்வே ஆகிருக்கும், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே. ஸ்டார் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்கள் பேரில் தான் வந்துச்சு, நீங்கள் தான் ஆமாம் போஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து கவின் அவர்கள் உள்ளே வந்தாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ். அது வந்து கவின் ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே பார்த்துட்டு காஸ்ட்லி மிஸ் ஃபார் ஹரிஷ் கல்யாண், ஏன்னா பார்க்கிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் அவர் பண்ணியிருந்தாருன்னா அவரோட கெரியருக்கு மிகப்பெரிய க்ரோத்தாக இருந்திருக்குங்க மாதிரி ஒரு மீம் வந்துச்சு. அப்படியே ஒரு 2 மாதம் கட் பண்ணால் இன்னொரு மீம் வருது, அதே ஹரிஷ் கல்யாண் சொல்கிறாரு காஸ்ட்லி மிஸ் இல்லடா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அது ஏன் நடுவில் கண்ணு சுருக்குனீங்க? இல்ல அது என்னன்னா அந்த ட்ரெய்லர் என்னைய பதில் சொல்லுங்க. சரி ஓகே, நீங்க பதிலே சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வரும்போது ஏதோ மீம் வந்தது சொன்னீங்க இல்லையா, அது மீமா போட்டாங்க. ஸோ அந்த மீமை நான் மீமா தான் பார்த்தேன். ஓகே ஓகே. 2வது படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மீமும் போட்டாங்க. ஸோ அதையும் நான் மீமை தான் பார்க்குறேன். இப்போ நான் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றது சொல்லுங்க. நீங்களே போட்டீங்க, நீங்க தான் அதையும் போட்டீங்க, நீங்க தான் இதையும் போட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், அதுல என்ன எழுதிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஓகே. நீங்க அது லைக் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல. சரி. அப்படிலாம் ஒருத்தரை புகழ்ந்து பேசும்போது லைக் பண்ணி இது பண்ணாம போது, ஒருத்தர் கம்மியா சொல்லும் போது போய் லைக் பண்ணின்றது வந்து அது. நீங்க பர்சனலா கவின் அவங்கள மீட் பண்ணி பேசிருக்கீங்க. அப்ப இப்போ வாழை ஃபங்க்ஷன் கூட பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அது பார்க்கிங் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அவர் தான் உங்ககிட்ட சொன்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டாரா? அப்படிலாம் கேட்கல. அவர் எதுக்கு கேட்கணும்? அவருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் முதல்ல என்ன சம்பந்தமே கிடையாது. வந்து இயக்குனர் தானே டிசைட் பண்றது. சூப்பர். ஸோ அதெல்லாம் நான் அப்படி கேட்கணுன்றது நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு என்னன்னா மோர் தென் எனிதிங், இப்போ நான் ஒருத்தரோட படம் பண்றேன், ஒரு டைரக்டரோட படம் பண்றேன் அப்படின்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகல, அதை தாண்டி இப்போ நான் அவர் கூட ஒரு ஃப்ரெண்டா ஒரு பிரதரா பழகினேன்னா எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ அதை பிரேக் பண்ணும்போது தான் எனக்கு டென்ஷன் ஆகும். அதை பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டென்ஷன்றதோட ரொம்ப ஒரு மாதிரி இப்படி பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு வரும்.
இப்போ ஒரு படம் ஒருத்தவங்க பண்றாங்க, அது ஹிட் ஆகுது. ஒருத்தவங்க பண்றாங்க, அது ஹிட் ஆகல. அது நம்ம தான் பண்ணியிருக்க வேண்டியது. அது ஹிட் ஆகுது, ஹிட் ஆகல. அது நிறைய பேருக்கு நிறைய கட்டத்துல நடந்திருக்கு இல்லையா? ஆமா. எத்தனையோ ஆக்டர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் எனக்கு புதுசா வந்து லைஃப்ல ஒரு சினாரியோலாம் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் தட் ஹஸ் நெவர் ஹேப்பன்ட் இந்த ஹிஸ்டரியில. ஓகே. ஸோ அப்படிதான் நான் பார்த்தேன் அதை. பட் எனக்கு அந்த பர்சனல் வேல்யூஸ் அண்ட் பர்சனல் எத்திக்ஸ் படி எனக்கு ஒரு சர்டன் விஷயங்கள் பிடிக்கல. ஓகே. அது வந்து யார் கூட என்னலாம் நான் சொல்லலை, பட் அதுதான். ஓகே. மற்றபடி ஓகே. சூப்பர். அந்த பர்சனல் வேல்யூஸை மட்டும்தான் Correct. ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றேன். அப்புறம் தான் படம் இந்த விஷயங்கள்லாம் அதுதான். ஸோ வந்து அடுத்து ஒரு மீம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன ஃபியூச்சர் ஒரே ஆஃப் தமிழ் meme-ஆ சினிமா. வருது. ஏன்னா மீம்னு இல்லை, இது வந்து அதிகமா வந்து இப்ப ஆமா, பேசிக்கிட்டு பகிரப்பட்ட இருக்கிற- ஓகே ஓகே ஓகே. ஸோ இவங்க தான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டுட்டு கவின், மணிகண்டன், ஹரிஷ் கல்யாண், அர்ஜுன் தாஸ் எல்லாமே போட்டாங்க. கீழே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவின் விசஸ் மணிகண்டன், ஹரிஷ் கல்யாண் விசஸ் அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்படிஷன் இங்க ரெண்டு போட்டியா பார்க்குறாங்க விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? காம்படிஷன்ல இருக்கும்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அந்த லிஸ்ட்லாம் இருக்குல்ல. அவ்வளவுதான், காம்படிஷன்ல இருக்கும் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. எல்லா அந்த மீன் கிரியேட் பண்ணவங்க ஃபீல் பண்றாங்கன்னா குட் தான். ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யாரு எப்படின்றது நம்ம இனிமே தான் நம்ம அந்த ஒர்த்தை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றோம். இப்போ என்னோட ஒர்த்தை நான் தானே ப்ரூவ் பண்ண முடியும், வேற யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ அவங்க ஒர்த்தை நான் கம்மி பண்ண முடியாது, என் ஒர்த்தை அவங்க அதிகம் பண்ண முடியாது, அண்ட் வைசி வர்சா. ஸோ அதுக்கான உழைப்பையும் படங்களையும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றதுலயும் கவனத்தை செலுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அதுதானே வேலை. ஓகே. So, நீங்க வந்து யாரையாவது வந்து காம்படிஷனா யோசிச்சிருக்கீங்களா அது வரைக்கும்? அது நமக்கே நம்ம அப்படிலாம் இல்லைங்க, ரேஸ்ல ஓடுற எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான். இது ரேஸ் தானே, ரேஸ்ல ஓடுற எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான். அது வந்து இவரு தான் எனக்கு, இவரு தான் கரெக்டா எனக்கு, அந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம டிசைட் பண்றது கிடையாது, ஆடியன்ஸ் டிசைட். ஓகே. இப்போ நான் சொன்ன பேர்கள்ல வந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச அந்த மாதிரி? மணிகண்டன் அவருடைய குட் நைட் லவர் ரெண்டுமே பார்த்துட்டு அவர்கிட்ட நான் பேசினேன். அப்புறம் கவினுடைய டடா பார்த்துட்டு நான் ட்வீட் போட்டிருந்தேன். ஈவன் ஸ்டாருக்கு கூட நான் வந்து லைக் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தேன். அதனால அப்படிலாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு மணிகண்டன் நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி லவர் படம் பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். குட் நைட் பார்த்தும் போதும் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அது அவ்வளோதான், அது பேசியிருக்கேன்றதை நான் வந்து அவ்வளோ இது பண்ணி ஹை பண்ணி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், எனக்கு பிடிக்குன்றதை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது எப்படி இருக்குன்னா, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, நீங்க என்ன என்னத்தையாவது ஒன்று கிளம்பி நடுவில் என்னையே எடுத்தீங்கன்ற மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு என்னன்னா, இன்னும் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து இந்த பைக்கு வாங்கிட்டீங்களா? இப்போ வாங்கிட்டீங்களா? இல்ல பிரதர், வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் வாங்கி தர மாட்டாங்க? பைக் ஓட்டுறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அப்படியே மைண்டை வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பில்டிங். பட் அது ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியா எடுத்துட்டு வரும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டு சேஃபா அப்படியே ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுறது. ஆனா இஸ்பெட் ராஜா இது நம்ம அந்த படத்தை என்ஜாய் பண்றோம். ஆமா, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது வந்து லே லடாக்ல தானே ஷூட் பண்ணோம். ஸோ லடாக்ல வந்து இங்கே ஓட்டுனது ஓகே, பட் அங்க ஓட்டும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சுத்தி பனி சூழ்ந்த மலை பிரதேசம் இல்லையா, அது லைக் சூப்பரா இருந்தது. ஒரு பக்கத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும், அந்த பக்கத்துல மவுண்டன் இருக்கும், இந்த ஹேர்பின் பென்ஸ், அந்த வியூ, அந்த வேலி சூப்பரா இருந்தது. அடுத்து ஏதாவது கதை சொல்ல வரும்போது இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இன்னும் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஹரிஷ் கல்யாணா இன்னும் நம்ம பெரிய பெரிய ஹைட்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் லப்பர் பந்து படம் செப்டம்பர் 20 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.